வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற மனமார்ந்த வாழ்த்துக்களையும் கூறுகிறேன். வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வாழ்க்கை மலர்கள்ல நாளொரு நற்சிந்தனை. இன்று மார்ச் 14. இன்றைய தலைப்பு அடிப்படை தேவைகள். உடலையும் அதன் இயக்கத்தையும் காக்க ஆகாரம், இரத்த ஓட்டத்தையும் ஜீரணத்தையும் சரியானபடி வைத்திருக்க மிதமான உழைப்பும், உள்ளம் அமைதியாகவும் உற்சாகம் இருக்க கடல், நதிகள், மலை, காடுகள் முதலான இயற்கை காட்சி இவைகளை பார்க்க உலகத்தை சுற்றி வரும் வாய்ப்பு, புலன்களையும் அறிவையும் ஒன்றுபடுத்தி தனக்கும் பிறர்க்கும் இன்பத்தை ஊட்டும் நடனம், பாட்டு, சிற்பம், ஓவியம் முதலிய கலைகள், அறிவை பண்படுத்த வயதுக்கேற்ற தியானம், தவமுறைகள் இவை அனைத்தும் மனிதனுக்கு மனித வாழ்வுக்கு அவசியமாகும். மற்ற தேவையற்ற பொருள்களையும் செயல்களையும் விட்டு ஒழிக்க வேண்டும். தேவையற்ற பொருட்கள் எவை என்று அறிந்து அவைகளின் உற்பத்தியை நிறுத்திவிட வேண்டும். இவ்விதம் வாழ்ந்தால் உலகில் துன்பம் செயற்கையாக தோன்றாமலும் பெருகாமலும் இருக்கும். மனித இனம் சுகமாக வாழ்வதற்கு தேவையான அனுபவங்களை மட்டும் அளவுடன் கொண்டு தேவையற்றகளை விட்டு விட வேண்டும். வாழ்க வளமுடன் அருட்தந்தை அவர்கள். மகரிஷி என்ன சொல்றேன்னா, ஒரு பாட்டுல அடிப்படை தேவைகின்ற தலைப்புல உடலுக்கு ஆகாரம் உழைப்பு வேண்டும். உல அமைதிக்காக உற்சாகம் ஊட்ட கடல், நதிகள், மலை, காடு, இயற்கை காட்சி கண்டு கழிக்கிற உலகம் சுற்றும் வாய்ப்பும், நடன முதல் களிப்பூட்டும் கலைகள் வேண்டும். ஞாபகத்தை பண்படுத்தும் தியானம் வேண்டும். விட வேண்டும் தேவையற்ற அனுபவங்கள். விளையாது பெருகாது துன்பம் வாழ்வில் அப்படின்னு உலக சமாதானம் என்ற கவிதையில 52வது கவிதையா சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம உடலுக்கு தேவையான ஆகாரம் தேவை, உழைப்பும் தேவை. இல்லைனாக்கா நம்ம உடம்பு மட்டமாயிட்டு எந்த முன்னேற்றமும் இருக்காது இருக்கும். அப்போ உல அமைதிக்காக நம்ம தியானம் பண்ணணும். உற்சாகம் ஊட்டுறதுக்கு நம்ம கடல், நதி, மலை, காடு, இயற்கை காட்சியில் கண்டு கழிக்க உலகம் சுற்று வாய்ப்பு வேணும். வீட்டிலேயே ஒரே இடத்துல இருக்காம ஒரு மாறுதலுக்காக மன அமைதிக்காக குடும்பத்தோடு ஒரு சுற்றுப்பயணம் போயிட்டு வாங்க, இதெல்லாம் கண்டு கழிங்க அப்படின்றாரு. அதில் அதே போல் நடனம் முதல்ல கலைகள், களிப்பூட்டும் கலைகள் வேணுன்றாரு. நம்ம மனசு ஏதாவது பொழுதுபோக்கு அம்சங்கள் சொல்கிறாங்க இல்லையா, அப்படியே போகும்போது மனசு ஒரு நிம்மதியாக உற்சாகமாக இருக்கும். அப்போது ஞாபகத்தை பண்படுத்தும் தியானம் வேண்டும். ஞாபகமாக இருக்கணும், நினைவு சரியாக இருக்கணும்னா மனசு ஒருநிலைப்படுத்துறதுக்கு தியானம் வேணும். விட வேண்டும் தேவையற்ற அனுபவங்கள்லாம் விட வேணும். அனுபவங்கள் பெருக பெருக உடல்நலம் பெருகும் சொல்கிறார் இல்லையா, அதுபோல் நம்ம தேவையற்ற பொருட்களை பெருகாது துன்பம் காக்கணுமா. அதாவது பிளாஸ்டிக்கு, இந்த மது, போதை, சிகரெட்டு போன்ற பொருட்களை உற்பத்தி பண்ணாமல் இருந்தாலே மனித குலம் நிம்மதியாக வாழும். ஆனால் அரசாங்கமே அதுக்கு உற்பத்தி செய்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு அப்புறம் சிறு குறு வியாபாரிகிட்ட போயிட்டு அந்த பிளாஸ்டிக் பறிமுதல் பண்ணுறது, அப்புறம் அபராதம் போடுறது, இதெல்லாம் தேவையற்ற பொருள். உற்பத்தியாக நிறுத்திட்டா அப்போ மக்கள் நித்திய பழக்கங்களுக்கு ஆளாகாமல் இருப்பாங்க இல்லையா. அதனால மனிதனுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் அடிப்படை தேவை உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். வடமொழியில் சொல்லுவாங்க ரொட்டி கப்படா அவர் மகான் அப்படின்வாங்க. அதுபோல் நம்மளுடைய துன்பங்கள் பெருகாமல் அடிப்படை தேவைகளுக்காக நம்ம அளவோடும் தேவையான அளவோடும் முறையோடு இருக்கும்போது நம்மளுக்கு எப்பவுமே நம்ம இன்பமாக வாழலாம்னு சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் அன்புள்ளங்களுக்கு நன்றி. வாழ்க